என்ன விஷயம்? எதுக்காக வழியை மறைச்சிட்டு நிற்கீங்க? என்ன சொல்லுங்க. இல்லை அஞ்சலி, உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். நீ அந்த சக்தி பின்னாடி சக்தி சக்தின்னு சுற்றிட்டு இருந்த. சரி, நீங்கள் ரெண்டு லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சி நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியும், நீ தான் சக்தியை லவ் பண்ணியிருக்க. ஆனால் சக்தி உன்னை லவ் பண்ணவே இல்லையாமே. அதான் இது எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் அஞ்சலி. பேசலாமா? ஒரு 5 நிமிஷம். அது அது உங்களுக்கு தேவையில்லாதது. இப்போ என்கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாரி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறீங்க. வழி விட்டீங்கன்னா நான் போவேன். என்ன அஞ்சலி இப்படி பேசுகிற? ஒரு 5 நிமிஷம். எனக்கு எல்லாமே தெரியும். நீ சக்தி சக்தி நான் பின்னா போனது, நீ பண்ணுறதெல்லாம் அந்த நேரம் சக்தி அமைதியாக இருந்து தான் கேட்டுட்டு அமைதியாக இருந்தான். ஆனால் கடைசியில் உன்னையும் அவன் அசிங்கப்படுத்தினான். எல்லாமே எனக்கு தெரியும் அஞ்சலி. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன். என் மனசார சொல்கிறேன் அஞ்சலி, ஐ லவ் யூ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாரி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறீங்க. என் மனசில் அப்படி யாருக்கும் இடம் இல்லை. மன்னிச்சிருங்க, வழியை விடுங்க. அஞ்சலி அஞ்சலி, நீங்கள் இன்னும் சக்தி பேசுனதுலேருந்து வெளியே வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சக்தியை லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் விலகி தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் சக்தியை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணீங்க. அது பார்க்கும்போது எனக்கு தெரியும். அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் இப்போ சிங்கிள் எனக்கு நல்லாவே தெரியும். சக்தியும் உங்களை லவ் பண்ணல, இப்போ நீங்களும் சக்தியை லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அதான் அஞ்சலி, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் வரதான் செய்யும். அதுக்காக அவங்க வேண்டான்னு விட்டுட்டு போனால் அவங்களே நினச்சிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க அஞ்சலி. இல்லை, கண்டிப்பாக அடுத்த லவ் உங்களுக்கு சுத்தமான பியூர் லவ்வாக இருக்கும். நீங்கள் லவ் பண்ணீங்க, உங்களை அவன் வேண்டான்னு ஒதுக்கிட்டான். இப்போ நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்களும் சக்தி பண்ணது தான் பண்ண போகிறீங்களா அஞ்சலி? உங்கள் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க சக்தி என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட கை கோத்து அப்படி வரவே நீங்கள் நினச்சது ரொம்ப தப்பு. சாரி, எனக்கு இன்னும் படிப்பு மட்டும்தான். என்னோடய அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீங்கள் இவ்வளோ தன்மையாக பேசுகிறனால தான் நானும் இவ்வளோ தன்மையாக உங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். சாரி, மன்னிச்சிருங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது அஞ்சலி. ஆனால் பேசி பழகினாதானே நான் எப்படி என் கேரக்டர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள், இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குமாமே. அது இல்லை, உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறீங்க. சாரிங்க, வேண்டாம், செட் ஆகாது. ப்ளீஸ், நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். இவன்கிட்ட இருக்க அஞ்சலி பேசிகிட்டு இருக்கான். இவன் ப்ளே பாய் ஆச்சு. இவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை அடையிறதுக்கு தான் பார்ப்பான். இவன்கிட்ட என்ன அஞ்சலிக்கு பேச்சு? சக்தி எதுக்காக இங்கே நிற்காங்க? எதுக்கு முறைச்சிட்ருக்காங்க? அஞ்சலி சொல்லுங்க அஞ்சலி, ஃப்ரெண்டாக இருப்போம். இங்கே பாருங்க, நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீங்கள் இல்லை வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஃப்ரெண்டாக இருப்போமே, பேசுவோம் பழகுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லையா கடைசி வரைக்கும் நல்லா ஃப்ரெண்டாக பழகுவோமே. அஞ்சலி, இவன்கிட்ட பேசுதா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாவா? பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை சக்தி. சரிங்க, நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம். உங்கள் பேர் எனக்கு தெரியாதே. ஐயோ, பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், என்னோட பேர் சொல்லாமல் போயிட்டேன். என்னோட பேர் அனீஸ். ஓகே அனீஸ், நீங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் நானும் ஃப்ரெண்டு. ஓகே அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? இவனை பார்த்து உனக்கு தெரியாது. ஓகே அஞ்சலி, ஈவினிங் காஃபி ஷாப் போகலாமா? ஃப்ரீயாக இருந்தால் போவோம், இல்லைன்னா வேணாம். வேண்டாம் அஞ்சலி, கோவத்தை கிளப்பாத, வேண்டாம். ஃப்ரீயாக பார்ப்போம். ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வரேன், சரியா? இல்லைனா சாரி அனீஷ், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகே அனீஸ், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஷோர் ஷோர், ஓகே அஞ்சலி, நம்ம அப்போ அப்புறமா மீட் பண்ணலாம். பாய். ஓகே அனீஸ், பாய். எப்படியோ நான் விரிச்ச வலையில சிக்கிட்டா, அது போதும். அஞ்சலி பாய். பாய் அனீஷ். அஞ்சலி, என்ன சார், என்ன வேணும்? நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற விதத்துலையே அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு புரிஞ்சுக்க எங்களால் முடியும், புரியுதா? உங்களை மாதிரியெல்லாம் எல்லோரும் இருக்க மாட்டாங்க. பேசும்போதும் நான் கொடுக்கும்போதும் வாங்கிக்கிட்டு அப்புறமா எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, அப்படி எல்லாரும் கிடையாது. அது நீங்கள் தான். ஏ லூசு, ஒருத்தனுக்கு காரி ஆவணும்னா நல்லவ மாதிரி நடிக்க தான் செய்வான். அதெல்லாம் நம்பிட்டு இங்கே பாரு அஞ்சலி, வேண்டாம். அவன்கிட்ட பேசுறத நிப்பாட்டிக்கோ. உங்கள் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க சக்தி. அஞ்சலி, தப்பு பண்ணாத. அவன் சரியில்லை, அவன் சரியான ஒரு பிளே பாய். அவனோட காரியம் நடக்கணும்னா எந்த எல்லைக்கும் போவான். ரொம்ப பழம் போல பேசுவான். அதையெல்லாம் நம்பிடாத அஞ்சலி, சொன்னா கேளு. எங்களுக்கு தெரியாதா? எங்க கூட படிக்கிற பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லு. இங்க பாரு சக்தி, எல்லார பத்தி குறையே சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்களை திருத்திக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லுங்க. வந்துட்டாங்க அட்வைஸ் பண்றதுக்கு, பேசாத அப்படின்னு. ஆளை பார்க்க வேண்டாமா? உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க.
இனிமேல் என்கிட்ட வந்து தேவையில்லாமல் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறக்க பேரில் வந்து பேசுனீங்க அவ்வளோதான். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. அவன் ப்ளே பாயாகவே இருந்துட்டு போட்டோம், அது நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. குட் பாய். அஞ்சலி நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும். நான் சொல்லதை வரதை நீ கேட்கவே மாட்டியா? இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை சக்தி, போங்க. பேசின வரைக்கும் போதும். ரொம்ப மனசு குளிர்ந்து போச்சு. போதும் சக்தி, போதும். பேசுறதுக்கு எதுவும் இல்லை, கிளம்புங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாய். சக்தி என்ன பண்ணுறீங்க? என் கையை விடுங்க. முடியாது, நில்லு, கொஞ்சம் பேசணும். இங்கே இப்போ கையை விடலாம், அப்புறம் நடக்கிறது வேற. கையை விடுங்க சக்தி. என்ன பண்ணுறீங்க சக்தி? இது காலேஜ், என்னை விடுங்க. இது காலேஜ்னு எனக்கு தெரியும். இப்போ இங்கே யாரும் வரமாட்டாங்க. நான் சொல்ல நீ கேட்கவே மாட்டியா? சரி, நான் உன்னை காயப்படுத்திட்டேன். சாரி கேட்டாலும் உன் மனசு ஆறாதுன்னு எனக்கு தெரியும். நானும் உன் பின்னாடி சுற்றிட்டு தானே இருக்கேன். என்னை மன்னிச்சிருன்னு. இவ்வளோ பிடிவாதமாக இருக்க. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு கூட நீ கேட்க மாட்டியா? எனக்கு கேட்குறேன்னு தோணலை. எனக்கு எந்த ரீசனும் தேவையில்லை. சொல்லிட்டீங்கல்ல உங்கள் மனசில் நான் இல்லைன்னு, அதுக்கப்புறம் எதுக்கு இது? விடுங்க சக்தி. என்ன இங்கே பாரு, நான் சொல்ல வரதை கேளு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அஞ்சலி, நான் எதுக்காக உன்னை வேண்டான்னு சொன்னேன்னா? நிப்பாட்டுங்க. எனக்கு எந்த ரீசனும் தேவையில்லை. என்னை விடுங்க. ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க சக்தி. சரி, நான் எந்த ரீசனும் சொல்லலை. ஆனால் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும். உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. இங்கே பாரு அஞ்சலி, இப்போ நீ என் மேல இருக்க கோபத்தில் நீ தேவையில்லாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு, சாரி, நான் அப்படி சொன்னது தப்பு தான். நீ என் மனசுக்குள்ளே இருக்க. இப்போ இல்லை, உன்னை பார்த்த மறுநொடியும் நீ என் மனசுக்குள்ளே வந்துட்ட. ஆனால் நான் ஒரு ரீசனுக்காக தான் உனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீ அந்த ரீசனை கேட்கவும் மாட்டேங்கிற. சரி, அதை எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன், நீ என்னோட அஞ்சலி. அவன்கிட்ட பேசக்கூடாது. நீ எனக்கானவ, அவ்வளோதான். நீங்கள் எனக்கு சொல்லியும் புரிய வைக்க வேண்டாம். எந்த ரீசன் எனக்கு வேண்டாம். இப்போ நான் சொல்கிற சக்தி என் மனசில் நீங்கள் இல்லை. இருந்தீங்க, ஆனால் இப்போ இல்லை. விடுறீங்களா என்ன? அப்படியெல்லாம் விட முடியாது. நீ ஏன் அஞ்சலி, விட மாட்டேன். இன்னொன்று, அவன்கிட்ட இனிமே நீ பேசுறத பார்த்தேன், தொலைச்சிருவேன். புரியுதா? போ கிளாஸுக்கு. என்ன ரொம்ப மிரட்டுறீங்க? நீங்கள் சொன்னால் நான் கேட்டுறணுமா? அதெல்லாம் கேட்க முடியாது. அனீஸ் என்னோட ஃப்ரெண்டு, பேசதான் செய்வேன். என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இங்கே பாரஞ்சலி, உனக்கு அவனை பற்றி சரியா தெரியாது. எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். சொல்லும் போது கேட்டுக்கோ. ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்காது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதா? நீ என்னோட அஞ்சலி, ஏன் அஞ்சலி, சக்தியோட அஞ்சலி. புரியுதா? அவன்கிட்ட பேசுன அப்புறம் நச்சுன்னு கொடுத்துருவேன். போ கிளாஸுக்கு. என்ன என்ன சொன்னீங்க? ஆமாம்மா, கொடுப்பீங்க, நல்லா கொடுப்பீங்க. கொடுக்குற வாயை உடச்சிட மாட்டேன். இங்கே பாருமா, நீ கொடுத்துருக்க, அதை வட்டி முதலுமா நான் கொடுக்க வேண்டாம்? ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம். நான் கேட்கவில்லை. என்னை விடுங்க. இல்லைம்மா, நீ கேட்க மாட்ட, நீ தாராள மனசு. ஆனால் நான் அப்படி இருக்க முடியாதே. வாங்கிட்டு வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்கலன்னா எப்படி? கொடுப்பீங்க கொடுப்பீங்க, நல்லா கொடுப்பீங்க. ஆளை பார்த்துட்டு கொடுப்பீங்க. ஆளை பாரு, கருவாயா. விடியா என்ன? பாரு, நீ கலர் தான், அதுக்காக ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நாளைக்கு உனக்கு எனக்கு பிறக்கிற குழந்தை என்ன மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோ. ஆமாம் ஆமாம், நினப்பு தான் புடப்ப கிடக்கும். என்னை விடுங்க. என் நினப்பு நினைவாகும், வேணா பாரு. இங்கே பாரு, திரும்பவும் சொல்கிறேன், அவன்கிட்ட பேசுகிறவரை வச்சுக்கிட்ட அவ்வளோதான். போ கிளாஸுக்கு போ. வேற எங்கேயாவது நின்ன கொன்றுவேன், போடி. ஆமாம் ஆமாம், ஆளை பார்த்துட்டு. ஆளை பாரு, விடியா என்ன? சரி சரி, விடுறேன். பின்னாடி யாரும் இல்லை. அஞ்சலி, கொன்னே போட்டுருவேன். விடியா என்ன? என்னடி இப்படி தள்ளிட்டா? போடி. ஆளை பாரு, கொஞ்சம் விட்டா ரொம்ப தான். இனிமேல் என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் எல்லாம் யாரையும் லவ் பண்ணல. என் மனசில் யாரும் இல்லை. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. ஆளை பாரு, பையா. ஐ லவ் யூ. போடா. ஐ லவ் யூ நீயே வச்சுக்கோ, எனக்கெல்லாம் தேவையில்லை. சரி சரி, கிளாஸுக்கு போ, டைம் ஆச்சு, போ. எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. வந்துட்டாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளை பார்க்க வேண்டாமா? அஞ்சலி, என்ன? ஐ லவ் யூ. பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர். குளிருது குளிருது இரு உயிர் குளிருது. சரிங்கம்மா, நான் கிளம்பிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமானா எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? போயா போயா, எனக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போ எந்த கவலையும் இல்லை. கூட ஒத்தாசைக்கு அந்த பொண்ணு வருவா. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நீ போயிட்டு வா. சரிங்கம்மா,
நீங்க எதையும் போட்டு குழப்பாதீங்க சரியா? போனவங்க போயிட்டு போறாங்க, அவ்வளவுதான், விடுங்க. இல்லையா, நீயாவது என் பேச்சு கேட்டியே. அதான் எங்க நீயும் அப்பா மாதிரி போயிடுவனும் பயந்துட்டேன். ஆனால் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன், அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஒரு பையன் கெட்டவன் ஆவறதும் நல்லவனா இருப்பதும் பெத்தவங்க கையில எவ்வளோ கடமையும் இதுவும் இருக்கோ, அதே அளவுக்கு நாங்க படிக்கிற ஸ்கூல் காலேஜ் அங்க இருக்க ப்ரொஃபஸர் கையிலயுமே அந்த கடமை இருக்கு. எனக்கு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸர்மா, ஜானகி மிஸ், அவங்க கிளாஸ் தொடங்கும் முன்னே எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? ஒருத்தவங்களோட உழைப்பை திருடி அவங்கள கீழே தள்ளி நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா அந்நேரத்துக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாவும் சுகமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கான பிரதிபலன் நம்ம டோட்டல் நம்ம லைஃபே காலி ஆயிடும். அதே இது உண்மையா நேர்மையா நம்ம படிச்சு நம்ம சொந்த உழைப்புல நம்மளோட கடுமையான உழைப்புல நம்ம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்சு மேல வந்தோம்னா அது நமக்கு நிரந்தரமா இருக்கும். சந்தோஷம் கொட்டி கிடக்கும். அதுதாம்மா என்னோட அந்த ஜானகி மிஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. அதையும் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் அப்பப்போ அப்பா கிட்ட சொல்றதை கேட்காத, நல்லவனா இருன்னு நீங்க சொன்னதும் அதாம்மா நான் இப்ப நல்லவனா ஒரு கம்பெனிக்கே சிஇஓவா இருக்கேன். உண்மைதான், அந்த மிஸ்ஸுக்கு ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். அவங்க இப்படி ஒரு அட்வைஸை சொல்ல போய் தானே நீ இப்போ என் பையனா இருக்க. அப்படி இல்லம்மா, நீங்க சொன்னதும் தான். நீங்களும் அடிக்கடி சொல்வீங்கல்லம்மா. அதான் அப்பா உங்களை நடத்துற விதம், தங்கச்சி உங்களை நடத்துற விதம் எல்லாத்தையும் கண்குளிர பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நானும் உங்களை எப்படிமா காயப்படுத்துவேன்? 10 மாசம் இதுக்காம எங்களை சம்மந்து பெத்தீங்க. நீங்க நினைச்சிருந்தா எங்களை பெக்காமலே இருந்துக்கலாம். ஆனா நீங்க என்ன பெத்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்கம்மா. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா அப்படி பேச மனசு வரும் எனக்கு? ஆனா தங்கச்சி இப்படி மாறிட்டாள்லம்மா. அப்பா செல்லம் அப்போ ஓவரா இடம் கொடுத்துட்டாங்க. அவ சொல்றதெல்லாம் செஞ்சு செஞ்சு கடைசியில எந்த அளவுக்கு அவ ஆயிட்டா பாத்தீங்களாம்மா? அதான்டா ஒரு பக்கம் கவலையா இருக்கு. ஆனா அவ திருந்த மாட்டா. அவ இப்பவும் எப்படி அந்த குடும்பத்தை பழிவாங்களாம், அந்த இமைய வாழ்க்கை கெடுக்கலான்னு தான் இன்னும் துடிச்சிட்டு இருப்பா. அவ திருந்த மாட்டா. உங்க அப்பா பார்த்தல, ஒரு மனுஷனை அவர் செஞ்ச பழிய அவரை செயலுக்குள்ள போட்டுட்டு உன் அப்பா இங்க வந்து நல்லா வாழ்ந்திருக்கான். அதான் நம்ம குடும்பம் அங்க செஞ்ச அந்த குடும்பத்துக்கு செஞ்ச பாவம் தான் நம்ம குடும்பம் இப்படி போனதுக்கு காரணம்டா. நீ சொன்னது உண்மைதான். நல்லது விதைச்சா நல்லது, கெட்டது வச்சா கெட்டது தான். சரிம்மா, பாத்துக்கோங்க. அந்த பொண்ணு எப்ப வரணும் கேட்டுக்கோங்க சரியாம்மா? ஒத்தில தனியா எங்கேயும் போவாதீங்க. எங்க போறதா இருந்தாலும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போங்க. இல்லையா, இல்ல எங்கேயும் அம்மா தனியா போக மாட்டேன் சரியா? நீ பார்த்து போயிட்டு வா. அம்மா, யாருக்கு யாரடி அம்மா? நீ எப்படிங்க வந்த? வீட்டை விட்டு வெளியே போடி. அம்மா, என்னம்மா? நான் நீங்க பெத்த பொண்ணுமா, நான் எங்கம்மா போவேன்? அம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, பசிக்குது. அம்மா, அவ பாரு அருண், உனக்கு இவளை பத்தி தெரியாது. நீ சும்மாரி. பாவம் பார்த்தோம் நம்ம குடிய சேர்த்து கெடுத்துருவா. இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. ஏய் வெளியே போடி. அதான் நீ என்ன அம்மா இல்லைன்னு சொல்லிட்டல, இனிமே ஏண்டிங்க வந்த? அம்மா இல்லைம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இப்போதாம்மா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சிச்சுமா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, நான் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேம்மா. அம்மா 2 நாளாக ரோட்டில் தாம்மா இருக்கேன். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. இந்த நீலக்கணிருக்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி. நான் உன்னை பெத்தவ. நீ எப்போவுமே ஒரு காலமும் மாற மாட்டேன். வெளியே போ. என்ன நம்ம பெத்தவளாச்சே, கண்டிப்பாக நம்ம அழுத நம்மளை நம்புவான்னு பார்த்தா நம்பவே மாட்டேங்கிறா. இப்போ நான் எங்கே போவேன்? எனக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை. சே, அப்பாவோட சொத்து மொத்தமும் சஃப்டி ஆகிட்டு இப்போ நான் எங்கே போவேன்? இவகிட்டெல்லாம் வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. சரி, நமக்கு இப்போ போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. ஏதாவது பண்ணுவோம். அம்மா, என்னம்மா நீயே இப்படி சொல்லலாமா? அம்மா, உன் பெத்த பிள்ளைம்மா. என்னம்மா நீங்களே என்ன இப்படி சொன்னால் எப்படிம்மா? அம்மா, நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேம்மா. அம்மா, நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேம்மா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. அண்ணே நீ அது சொல்லண்ணே. அண்ணே, நான் உங்ககிட்ட உடனே என்னென்னமோ பேசியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஏதோ புத்தி கிட்ட போய் சொல்லிட்டேனே, என்னை மன்னிச்சிருனே. அண்ணே அம்மாக்கிட்ட சொல்லுனே. அம்மா ப்ளீஸ்மா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா. நடிக்காதடி. நான் உன்னை பெத்தவ, எனக்கு தெரியாதா நீ எப்படின்னு? உங்கள் அப்பா சொத்து எல்லாத்தையும் சப்தி பண்ணிட்டாங்க. அதான் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே வந்திருக்க. நீ ஒன்றும் எங்கள் மேலே இருக்க பாசத்துலையோ இல்லை திருந்திய நீங்கள் வரல. நீ திருந்தவும் மாட்ட, திருந்தாத ஒரு ஜென்மம். என்ன நம்பவே மாட்டேங்கிறா? சரி, எப்படியாவது நடிச்சிருவோம். அம்மா அம்மா இல்லைம்மா, சத்தியமாக நான் திருந்துட்டேம்மா. அம்மா ஓ மேலே சத்தியமா நான் திருந்துட்டேன். நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா. இந்த வீட்டில் ஓரமாக இருக்கேன். நீ சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேம்மா. நான் சொல்கிறதானே செய்வேன். என் வீட்டோட்டு வெளியே போடி. அம்மா, நான் உன் பொண்ணுமா. யாருக்கு யாரடி பொண்ணு? எனக்கு ஒரே பையன்தான். எனக்கு பொண்ணுன்னு நான் எவளையும் வைக்கல. போடி வெளியே. என் குடும்பத்தையும் 2ஆக்க வந்திருக்கா. வெளியே போமா தாயே. நாங்கள் இப்போ தான் நிம்மதியாக இருக்கோம். போதும், உன்னாலையும் உன் அப்பனாலையும் நாங்கள் பட்டதெல்லாம் போதும். போடி வெளியே. அம்மா, அவ இப்ப எங்க போவா? என்னதான் இருந்தாலும் நம்ம தங்கச்சி தானம்மா, இருக்கட்டும்மா, விடுங்க. அண்ணனை வச்சு உள்ள வந்துடலாம். ஆமாண்ணா. அண்ணா, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேண்ணா. அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா. அண்ணா உன் காலில் வேணா விழுறேன், என்னை மன்னிச்சிருண்ணா. அருண், நீ அவள் அழுறா சொல்கிறத பார்த்து நம்புற. நம்பாத. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ இவளை உள்ளே விட்ட
சத்தியமா சொல்றேன், நம்மளை இங்க நிம்மதியை இருக்க விட மாட்டா. கண்டிப்பா 2 நாள் அமைதியா இருந்துட்டு 3ஆவது அன்னைக்கு அவ கோணத்தை காட்டுவா. இவ எப்பவுமே திருந்த மாட்டா. டேய், இவளை பெத்தவ நாடா, எனக்கு தெரியாதா? அது அம்மா இல்லம்மா, சத்தியமாவே நான் திருந்துட்டேம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா. அம்மா நீ எனக்கு மாப்பிள்ளை கூட பாரு, நீ யாரை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்றேன். சத்தியமா நான் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. அம்மா ப்ளீஸ்மா. நான் என்ன சொன்னாலும் கேட்பல, எங்க வீட்டை விட்டு வெளியே போடி.